12 வேர்ட்ஸ் கீ தான் உங்களுடைய மொத்த சொத்துக்கு உண்டான அடையாளம். அதாவது டிஜிட்டல் சொத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்தியாவோட நிர்மலா சீதாராமன், அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் கரன்சியை நீங்க சொத்தா, ஆன்லைன் சொத்தா நீங்க மாத்திக்கலாம், கிரிப்டோ சொத்தா நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம கையில வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாம 1 மினிட் ஷேர் பண்ணிக்கிறேன். நாம அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேலட் மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எல்லாருமே வந்து பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. ஒன் மினிட் ஷேர் பண்றேன். அப்படியே நீங்க அதை பார்த்து. என்னோட ஷேரிங் தெரியுதா சார்? தெரியல சார். 1 மினிட் சார், 1 மினிட். நான் இன்னொரு போன்ல இருந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். 1 மினிட். ஓகே, இப்ப தெரியுதுங்களா? தெரியுது சார், தெரியுது, அருமையா தெரியுது. ரைட் சார். ஓகே ஓகே, இந்த இடத்துல பிளே ஸ்டோர் நம்ம போயிட்டு மேல வந்துட்டு சர்ச் பாக்ஸ்ல சேஃபால், SAFEPAL, சேஃபால் வேலட். ஸோ இதை நம்ம வந்து டைப் பண்ணிட்டீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை ஓப்பன் கொடுக்குறேன். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. பாலு சார், நீங்க அந்த டைமிங் நீங்க வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க. சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா? பாலு கேக்குது சார், கேக்குது சார், கேக்குது. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணட்டா? பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். சேபால் போயிட்டேன். சேபால். ஓகே ஓகே ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு. இல்ல நீங்க பண்ற மாதிரியே எல்லாரையுமே அதை பண்ண சொல்லுங்க. பிளே ஸ்டோர் போய் சொல்லுங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு SAFEPAL சேஃபால் வேலட் இருக்கும், அதை டச் பண்ணி ஓபன் பண்ண சொல்லுங்க. சார் எல்லாரும் ஓபன் பண்ணுங்க. அதாவது 71 MP இருக்கு, ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. சார் பாபு சார், நான் சொல்றது கேக்குதுங்களா? எனக்கு கேக்குது சார். 71 MP கரெக்டா? சார் இல்ல, நீங்க வாலெட் ஓபன் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். டவுன்லோட் பண்ணிட்டு சம்பாதிக்கிறது MP பத்தி இல்ல 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 இல்ல, அது வந்து அதுதான் அப்படிங்கிறதுக்கு அந்த வெப்சைட் தாங்கிறதுக்காக MP சொன்னேன் சார். இங்க இருக்கு பாருங்க, சேஃபால், SAFEPAL. அதுதான் நான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை தான் சேவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இல்ல, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நான் இன்ஸ்டால் பண்றேன். இங்க பாருங்க, சேஃபால் வேலட் பாருங்க, இதுதான் SAFEPAL சேஃபால் வேலட். ஓகே சோ இத வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. சார் டவுன்லோட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. சார் நீங்க நான் இங்க ஷேர் பண்றேன், அத பாருங்க. எல்லாரும் வந்து இத வந்து பார்த்து நீங்க பண்ணீங்க. ஓகே ஓகே, இத வந்து நான் வந்து ஓபன் பண்றேன். முகமது ரஃபி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. போஸ்ட் கொடுக்குறேன். 1 மினிட். ஓகே, சோ கெட் ஸ்டார்டட் இங்க வந்திருக்கு. இந்த இடத்துல கீழே வந்து ஐ லீவ் ரீட். சார் ஒரு நிமிஷம் டவுன்லோட் ஆகட்டும் சார், டவுன்லோட் ஆகட்டும். கொஞ்சம் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
சார் உங்க இடத்துல நெட்வொர்க் இல்ல. இல்ல நான் இல்ல இல்ல அன்இன்ஸ்டால் சார், பண்ணி நான் பண்ணியிருக்கேன் மறுபடியும். இன்ஸ்டால் ஆயிருச்சு சார். ஓப்பன் ஆக போகுது. ஓகே. எனது வந்து 5G சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீட் ஆயிடும். சார் உங்கள மாதிரியே எல்லாருக்குமே ஆகணும் அப்படின்றதுதான் இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாருமே அப்படியே கோஆபரேட் பண்ணீங்க. சோ இந்த வேலட் எல்லாரும் சார் சார் பாபு சார் கிடைக்கும். சார், யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஹேண்ட்செக் பண்ண சொல்லுங்க. கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கவங்கள ஹேண்ட்செக் பண்ண சொல்லுங்க. கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 14 பேர் கை தூக்கி இருக்கீங்க. 19, 20, 21, 22, 25, 27, 29, 33, 35, 38. இருங்க இருங்க சார் வெயிட் பண்ணுங்க சார். எனக்கு ஓபன் ஆயிருச்சு சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. சவுண்ட் வரல. சவுண்ட் கட் ஆகுது. யாரோட வாய்ஸ் சார்? என்னோட வாய்ஸா? ஓகே 72 ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பாபு சார், பாலு பழனியப்பன் இருக்காரா? அவர் இப்ப காணும். இருக்கேன் சார், இருக்கேன் பழனியப்பன் சார். இருக்கேன் சார், சொல்லுங்க. ஓகே 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 ஓகே. இல்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல இருக்கேன். நான் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. சார் வந்து ப்ராசஸ் பண்ண நான் பண்ண போறேன். ஓகே ஓகே. பாபு சார் பண்ண நான் பண்ண போறேன். பண்ணிருக்காங்க சார். என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குது சார், அருமையா கேக்குது சார், அருமையா. ஓகே 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 ஓகே. இங்க வந்து 78, 79, 80 மெம்பர்ஸ் வந்து லைவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ மத்த நம்பர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கலாம், சோ தெரிஞ்சிருக்கலாம். நோ ப்ராப்ளம். சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இங்க வந்துட்டு அந்த ரவுண்ட் டிக் பாக்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க டிக் பண்ணீங்க. அதை டிக் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் வரும். அடுத்து வந்து நீங்க ஒரு 6 நம்பர் வந்து நீங்க மறந்துடாம இந்த வேலட்டோட உங்களுடைய பர்சனல் ஒரு 6 டிஜிட் வந்து பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். போட்டாச்சு. மறுபடியும் கேக்குது. எஸ். ஓகே, மறுபடியும் போட்டாச்சு. ஓகே. இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேக்குதோ நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. எல்லாரும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. ஸ்டார்ட் சேஃப் ஃபால் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண உடனே சாஃப்ட்வேர் வேலட், ஹார்ட்வேர் வேலட்னு 2 பாக்ஸ்ல வந்து காமிக்கும். இந்த இடத்துல சாஃப்ட்வேர் வேலட் நீங்க டச் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாம யாராவது ட்ரஸ்ட் வேலட்ல அவங்க அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நாம வந்து அதுல இருந்து இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்ப கிரியேட் நியூ வேலட்டை நம்ம அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். கிரியேட் நியூ வேலட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 6 நம்பர் நம்ம பண்ணோம் இல்லையா, கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பரை நீங்க இங்க பேஸ்ட் பண்ணி உள்ள பாஸ்வேர்ட் அந்த பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ஓகே. உங்களுடைய நேம் வந்து மேல என்ட்ரி பண்ணுங்க. பாபு. ஓகே, பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுத்தாச்சு. கண்டினியூ கொடுத்தாச்சு. வேலட் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. ஓகே. இந்த இடத்துல பேக்கப் டு கூகுள் டிரைவ் இருக்கு, மேல பேக்கப் மேனுவலின்னு இருக்கு. பேக்கப் மேனுவலி இந்த பேக்கப் மேனுவலில போட்டா உள்ள ஆமா டச் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா ஒரு 12 வேர்ட்ஸ் காமிக்கும். ஆமா, வேற யாருக்குமே இது தெரியாது. வேற யாருக்குமே இது தெரியாது. 12 வே இருக்கு சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, நல்லா கேட்டுங்க எல்லாருமே. உங்க வேலட்ல இப்ப தெரியுற இந்த 12 வார்த்தை வேற யாருக்குமே இது தெரியாது. ஓகே. இப்போ என்னுடைய 12 வேர்ட்ஸ் வந்து எனக்கு தெரியுது, உங்க யாருக்காவது தெரியுதா? தெரியாது. ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். இது இந்த வேலட்டை இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இமிடியேட்டா இது அப்படியே எழுதுறீங்க. ஒரு நோட்ல சீக்கிரமா எழுதுங்க பாப்போம். பாப்பா போட்டா கொடு. செல் எடு. போட்டோ. ஓ செல். சொல்லுங்க. போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், இல்லன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத சொல்லுங்க. இல்ல நான் போட்டோ எடுக்கிறதா சார் பெஸ்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி பாபு சார் ஒரு நிமிஷம் அனுப்பாட்டுங்க. என்னன்னா இதுல நீங்க ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஸ்கிரீன்ஷாட் வராது. இன்னொரு போன் இருந்ததுன்னா சார் கொஞ்சம் இன்னொரு
போனை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கங்க. இதுல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒரு மெசேஜ் நான் சொல்றேன். சோ வேலட் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு போன்ல இப்ப உங்க நண்பர்கள் மூலியமாவோ அதர் பர்சன் மூலியமாவோ தான் நீங்க போட்டோ எடுக்க போவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் கொடுக்காதீங்க. அந்த போட்டோ அவங்க போன்ல தான் இருக்கும். சோ இந்த 12 வேர்ட்ஸ் கீயினுடைய இம்பார்ட்டன்ட் உங்களுடைய பீரோ கீயை அவங்க கையில குடுக்குற மாதிரி தான். அதான் சார் அவங்க உங்களுடைய ஒய்ஃப் செல்ல எடுக்க சொல்லுங்க. ஒய்ஃப் செல்ல. அதுதான் சொல்றேன். இப்ப வெளியே இப்ப நபர்கள் என் வந்து ஒய்ஃப் வெளியே செல்ல இருக்கிற தான் நான் எடுக்க நபர்கள் போறேன். என் ஒய்ஃப் செல்ல தான் எடுக்க போறேன் போட்டோ. சார் ஒரு நிமிஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எல்லாருமே வந்து வீட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டுமே இதை கிரியேட் பண்ண போறது இல்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே. வெளியே நம்ம வந்து ரெஃபரல் எடுக்கும்போது அவங்க வந்து நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற இப்பவே நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருங்க. உங்களுடைய இந்த 12 வேர்ட்ஸ் கீ தான் நீங்க இடம் பத்திரப்பதிவு நீங்க பண்ணும்போது அந்த பத்திரப்பதிவு யார் மேல பண்றீங்க, அந்த ரிஜிஸ்டர் என்ன ஆகுது, அதுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் என்ன, எல்லாமே இந்த 12 வேர்ட்ஸ் கீ தான் உங்களுடைய டிஜிட்டல் சொத்து. சோ இதை மட்டும் நீங்க வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 50 ரூபாய் பாண்டு பேப்பர் வாங்கி அதுல 12 வேர்ட்ஸ் கீன்ட்டு ஒரு பேப்பர்ல எல்லாமே சிங்கிள், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸ்ல நீங்க எடுத்துன்னு போய் டைப் பண்ணி உங்க ஃபேமிலிக்கு மட்டுமே தெரியக்கூடிய விஷயம். இதை எடுத்துன்னு போய் அந்த 12 வேர்ட்ஸை டைப் பண்ணி எடுத்துன்னு வந்து உங்க பீரோக்குள்ள வைக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது. சோ இந்த 12 வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த 12 வேர்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிகவர் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. இதுல வந்து மெயில் ஐடி இருந்து நம்ம வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோ இல்ல ஃபர்கெட் சீக்ரெட் நம்பரை கேட்கறதுக்கோ எங்கேயுமே இங்க முடியாது. சோ இது யாராலையுமே பேக்கப் வந்து எடுக்க முடியாது. சோ இது வந்து தனிப்பட்ட முறையில உங்க போன் உங்க பேப்பர்ல ஒரு பேப்பர் வைஸ் ஒரு டைரியிலயோ நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுதி வச்சா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சேஃப் இது. சோ அந்த அளவுக்கு உங்க போன்ல இருந்து வெளியே இருக்கட்டும் இந்த 12 வேர்ட்ஸ். சோ இம்பார்ட்டன்ட் இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த 12 வேர்ட்ஸ் கீயை நீங்க யாருக்குமே தெரியாத பாத்துங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த 12 வேர்ட்ஸ் கீயை வந்து நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் அசெம்பிள் பண்ண போறேன். ஒரே நிமிஷம் நான் வந்து போட்டோ எடுத்துக்கிறேன். என்னோட போன்ல நான் வந்து போட்டோ எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கும் கீழே. யாரெல்லாம் வந்து 12 வேர்ட்ஸ் கீழே எழுதிட்டீங்களோ அவங்க எல்லாருமே கீழே வந்து நெக்ஸ்ட்னு இருக்கு, அதுல போங்க. போட்டோ எடுத்தவங்க இல்ல பேப்பர்ல எழுதி வச்சவங்க, நோட்ல எழுதி வச்சவங்க அதை எடுத்து இங்க வந்து 1 2 3 காலம் 12 காலம் வந்து எம்டியா இருக்கு. கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரேண்டமா இருக்கும். நீங்க வந்து ரைட்டா கரெக்டா 1 2 3 4 நீங்க அதை பார்த்து நீங்க டச் பண்ணீங்கன்னா அதுல அசம்பிள் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆகும் வேலட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய இதுல வந்துட்டு கிளைண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து அதுல அசம்பிள் பண்ணுங்க. செகண்டா எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. புரியுதுங்களா சார்? பழனியாண்டி சார். சார் நான் பண்ணிட்டேன் சார். சூப்பர். நான் முடிச்சிட்டேன். அப்படியே சொல்லுங்க. நான் ஓகே, முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே அதை சொல்லுங்க. ஓகே, சார் நீங்க சொல்லுங்க சார் எல்லாருக்கும். சொல்றேன் சார், சொல்றேன். இந்த ஒரே நிமிஷம் சார். கீழே அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டோ எடுத்து வச்சிருக்கிறதுல 1ன்னு கேட்குற இடத்துல 1 ப்ரெஸ் பண்ணுங்க, 2ன்னு கேட்குற இடத்துல 2 ப்ரெஸ் பண்ணுங்க, 3ன்னு கேட்குற இடத்துல 3 ப்ரெஸ் பண்ணுங்க, 4ன்னு கேட்குற இடத்துல 4 ப்ரெஸ் பண்ணுங்க, 5ன்னு கேட்குற இடத்துல 5 ப்ரெஸ் பண்ணுங்க, 6ன்னு கேட்குறதுல 6 பண்ணுங்க, 7 8 9 10 11 12 வேடையும் கரெக்ட் பண்ணி நீங்க வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நீங்க சரியா பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகும். கரெக்ட்டுங்களா? எஸ், வெரிஃபைன்னு வரும். ஆமா, நீங்க கரெக்ட்டா இத அசெம்பிள் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை. இல்ல இன்னொரு கூட வெரிஃபை பண்ணிருக்கீங்க, நீங்க சரியா பண்ணிருக்கீங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஓகே, இப்போ என்னோட இது ஷேர் ஆகுதா? ஆகாது. இந்த வேலை முடியற வரைக்கும் ஆகாது. செக்யூரிட்டி வேலை முடியற வரைக்கும் ஆகாது. ஷேர் ஆகாது. சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க இது பண்ணுங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை முடிச்சிட்டு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கேன். இது ஷேர் ஆகுதான்னு மட்டும் கேட்டேன். இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் யூசிங் வேலட்னு உங்களுக்கு காமிக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து அந்த வேலட்டோட உள்ள வந்து நம்ம என்னென்னலாம் காயின்ஸ் இருக்கோ அதுல வந்து காமிக்கும். இப்போ காமிக்குதா? காட்டுது சார். ஓகே, இந்த வேலட்ல நமக்கு தேவையானது 2 விஷயம். ஃபர்ஸ்ட், சோ எல்லாருமே வந்து இதுல மேல இருக்கிற அந்த பிஎன்பி மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். மத்ததெல்லாம் வந்து கீழே இருக்கிறது எல்லாமே கை ஹோல்டு பண்ணி ஹைட் பண்ணுங்க. தெரியுதா நான் பண்றது? தெரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டிடி மட்டும் ஆட் பண்ண போறோம்.
மேல சர்ச் பாக்ஸ்ல USDT ஆட் USDT பண்ணிட்டு BNB ஸ்மார்ட் செயின் மேல வந்து லைனா இருக்கும், நிறைய ட்ராக் இருக்குதுல. இதுல BNB ஸ்மார்ட் செயின் அதை மட்டும் நீங்க டச் பண்ணிட்டு USDT BEP20 பேக் வந்துட்டு இந்த சர்ச் பாக்ஸ்ல இருக்கிற நீங்க டைப் பண்ணதை கேன்சல் பண்ணீங்கன்னா BNB ஷோ ஆகும். அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து நீங்க ரெடியா இருக்கீங்களோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க வந்து வரணும் அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகணும். சிஸ்டம் ப்ரொமோட்டர் 12 மெம்பர்ஸ்க்கு இந்த வாய்ப்புகளை கொடுக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலும் இது மூலயமா மாறும். எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு இஷ்யூ வந்து நம்ம எல்லாரும் கிரியேட் பண்ண போறோம். இது யார் பிலீவ் பண்றீங்களோ அவங்களுக்கு நடக்கும். சோ சார் பாபு சார் தேங்க்யூ. இந்த எஸ் சார் ஒன்ஸ் மோர் சார் मुझे काम சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் आगे जरा अल्लाह के அகேன். ஒன்ஸ் மோர்னா எப்படி இந்த யூஎஸ்டிடியை கொண்டு வரதா? ஆமா 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 அது மட்டும். ஓகே, எல்லாமே ஹைட் பண்ணிட்டீங்களா BNB BEP20 தவிர? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. BNB 20 ஓகே, பிட்காயின் இருக்கு, எத்ரியம் இருக்கு. ஆட் பண்றது மட்டும் சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க ம் இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் ஸ்டாப் ஷேர் தரேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் அப்படியே உங்களுக்கு கைட் பண்றேன். நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணுங்க. ஷேர் ஆகுதா சார்? ஷேர் ஆகுது சார், ஆகுது. என்ன பண்ண சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து அந்த ஓகே அந்த BNB மேல இருக்கிறத அதை வந்து ஹோல்டு பண்ணுங்க. BTC இருக்கு இல்லையா, அது மேல வந்து ஹோல்டு பண்ணுங்க. வரல ரெண்டையுமே ஹோல்டு பண்ணட்டா? இல்ல சார், ஒண்ணு மட்டும் சார். இல்ல சார், ப்ளீஸ் பேக் வாங்க. பேக் வந்துட்டேன். நீங்க டச் பண்ண கூடாது, வரல அப்படியே அழுத்தி பிடிங்க. பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே பண்ணிட்டேன். ஆமா எடிட் வருது. BTC சார் BTC சார், நீங்க பண்ணது BNB. ஓகே 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 ஓகே, இப்ப பாருங்க. ஹைட் இருக்கு பாருங்க, நடுவுல ஹைட். ஓகே, அதே மாதிரி எல்லாமே பண்ணுங்க. BNB விட்டுட்டு மத்தது எல்லாமே பண்ணுங்க. ஓகே, நான் சரியா பண்றேன்னு பாருங்க. ஓகே, கரெக்ட். இது பண்ணிடலாமா இந்த காயினியும்? ட்ரான் பண்ணுங்க சார், பண்ணுங்க. ஓகே, இப்ப BNB மட்டும் இருக்கு. எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். எல்லாரும் இது மாதிரி பண்ணிட்டாங்களான்னு கேளுங்க. இல்ல சார், பண்ணிருப்பாங்க. அவங்க வாய்ஸ் பேச முடியாது. இல்ல பேச முடியாது. ஹேண்ட்செட் பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. கேண்ட்ரைஸ் ஆல்ரெடி வந்து 48 people பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேண்ட்செட் இறக்கிட்டு மறுபடியும் பண்ண சொல்லுங்க சார். பண்ணாதவங்கள பண்ண சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் வேணா கொடுக்கலாம். எல்லாத்தையும் ஹான்சருக்கு இறக்க சொல்லுங்க, இறக்கிட்டு மறுபடியும். பாலு சார், ஒரு விஷயம் என்னன்னா, இதுல பண்றவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. ஓகே, பண்ணாதவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாலு இவர் வந்து பாபு சார் வந்து லிங்க் அனுப்புவாரு, இதோட வீடியோவும் அனுப்புவாரு. அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பண்றவங்க பண்ணுங்க. இப்ப நானும் வீடியோ வந்து இது பண்ணிருக்கேன், சேவ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே சார், ஒரு நிமிஷம் நீங்க வேலட்டுக்கு போங்க. ஒரே நிமிஷம். வேலட்டுக்கு போறேன் சார். போயிட்டேன் சார். ஓகே, மேல சர்ச் பாக்ஸ்ல USDT டைப் பண்ணுங்க சார். சர்ச் பாக்ஸ் சார் இங்க சார் மேல BNB பக்கத்துலயே இருக்கு பாருங்க சார், மேல ப்ளீஸ். ரைட். ஓகே ஓகே ஓகே, அதுல என்ன பண்ணனுங்க? USDT டைப் பண்ணுங்க சார். அந்த பண்ணிட்டு இருக்கேன் சார். USDT ஓகேயா சார்? T இல்ல சார், DT. D. ஓ சார், ரைட். ஓகே ஓகே, பாருங்க இப்ப. ஓகே, இங்க ஆட் USDT ன்னு இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இந்த வரை கீபோர்ட் எடுங்க. எடுத்துட்டேன். ஆட் USDT பண்ணிட்டேன். ஓகே, அங்க BNB ஸ்மார்ட் செயின் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுங்க. BNB ஸ்மார்ட் செயின் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பிளஸ் வந்து டச் பண்ணுங்க. USDT BEP20. ஓகே பண்ணிட்டேன். பேக் வாங்க. பேக் வந்துட்டேன். ஓகே, அந்த சர்ச் பாக்ஸ்ல USDT இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க. டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டேன். கீபேட்ல சார், அதுல சார்
யூஎஸ்டிடி சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணீங்க இல்லையா, ஆமா. அதை கேன்சல் பண்ணுங்க கீபேட்ல. அதை டச் பண்ணிட்டேன் பண்ணிட்டு பண்ணிட்டேன் கீபேட்ல பண்ணிட்டேன் வரும், அதை பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் பண்ணுங்க. பண்ணிட்டேன். இப்போ இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து வெளியே வந்துருங்க. நீங்க ஷேர் ஆஃப் பண்ணீங்க, அவ்வளவுதான். சார் அப்படிக்கிட்டா? ஓகே, இந்த அவ்வளவுதான், நீங்க டைரக்டா வெளியே வரலாம். ஓகே, நான் அந்த ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். நீங்க ஷேர் வந்து ஸ்டாப் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸ்டாப் ஓகே ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, நீங்க நான் மியூட் போட்டுக்கிறேன், மியூட் போட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீடைல்ஸ் அப் டு டேட் வந்து அடுத்தடுத்த லெவல்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பிபிஏ அப்ரூவல் இதை வந்து முழுக்க முழுக்க நேர்மையான விஷயங்களை நிறைய பண்ண போது நாம எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன்ல இப்ப இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1020 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க பண்ணணும், அனுமதிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த 1020 ரூபாவை உங்க அக்கௌண்ட்டுக்கு வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரீங்களோ கையோட அவருக்கு சென்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கையில வந்து ஒப்படைங்க இந்த ஐடியா. ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய் பின்ன மட்டும் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 1000 rupees அனுப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க. ஒருத்தர் நிறைய பேர் லைஃப் வந்து இதுல வந்து இருக்கு. யாரோட லைஃப்லயும் யாரும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல், இந்த சிஸ்டம், இந்த அப்ரூவல் சிஸ்டம் தான் இங்க வந்து மூவ் பண்ணும். இப்ப எவ்வளவு பேர் வந்துட்டு இன்னைக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ல தப்புகள் நடந்துட்டு இருக்கு. பழைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஃபேக் ஐடி வந்ததுனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நாம வந்து கண்ட்ரோல்ல கொண்டு போயிருக்கோம். ஒருத்தருக்கு 2 பேர் மட்டும் தான் அலோட் பண்ணிருக்கோம். மேல இருக்கிறவங்க வந்து எனக்கு வரல அவங்க சிஸ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாம எப்போ வந்து ஃப்ரீயா வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை ரிலீஸ் பண்ண முடியும்? சோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் ஒவ்வொருத்தரும் சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துல அவர் எங்க இருக்கிறாருன்னா 2000 ரூபாய் ரிசீவ் பண்ற இடத்துல இருப்பார். அவர் எப்படி தப்பு பண்ணுவார்? அந்த இடத்துல 2000 ரூபாய் ரிசீவ் பண்ற இடத்துல அவர் போகும்போது 1500 ரூபாய் சொன்ன மாதிரி அனுப்பிடுவாரு. 500 rupees அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எடுப்பாரு. அந்த 1500 ரூபாய் அவர் உண்மையா அனுப்புறதுனால 4 பேர்கிட்ட இருந்து 1500 ரூபாய் 1500 ரூபாய் 1500 ரூபாய் ரிசீவ் ஆகும் சிங்கிள் என்ட்ரி மூலமா. அப்போ அவர் ஹாப்பி ஆவார். இந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடும். அப்போ தப்பே நடந்தாலும் அவரோட ஸ்பான்சர் யாருன்ட்டு ட்ராக்கோட போயிட்டு இமிடியேட்டா அந்த ஸ்பான்சர்னுடைய விஷயத்த நம்ம கரெக்டா கொண்டு வரலாம். இது வந்து சரி பண்ணப்படும். ஆனா நீங்க ஜஸ்ட் ஒரு பின்ன ரிஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் அவர்கிட்ட பணம் இருக்கா, அவர் ஜிபே வச்சுட்டு இருக்காரா, பட்டன் போன் வச்சுட்டு இருக்காரா, எதுவுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணாம உங்க பின்ன மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா வளர்ச்சிக்கு உண்டான தடைகளை நீங்களே உருவாக்கிறீங்க. நீங்க தான் செல்ஃபா உங்களை நீங்களே வந்து இழக்கிறீங்க. ஸோ இது உண்மையிலேயே இந்த சிஸ்டம் அது 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 தன் கடமையை செய்யும். நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான். ஸோ இப்போ நடந்திருக்கிற எல்லா சின்ன சின்ன எரருக்கும் காரணமும் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சங்கர் சார்ல இருந்து ராமலிங்க சார்ல இருந்து இன்னைக்கு வந்துட்டு சிஸ்டம் கிரியேட் பண்ண இந்த டெவலப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்கும். யாருமே எங்கேயுமே வெளியே பேச முடியாது. பேசினாலும் அவங்கதான் அவங்களுடைய விஷயங்கள் அவங்களே வந்து அனுபவிப்பாங்க. அவங்களும் மறுபடியும் இதுக்குள்ள வரா மாதிரி தான் இந்த சிஸ்டம் உருவாக்கி இருக்கு. ஸோ இனிமே ரிஜிஸ்ட்ரேஷன் யாரும் பின்ன வந்து தயவு செய்து வாங்காதீங்க. 25 பின்னு கூட வாங்காதீங்க. இங்க பின்னு விற்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய விஷயம். ஸோ ரொம்ப கவனமா உணர்வுபூர்வமா கொண்டு போற விஷயம் இது. ஸோ எதுவும் விளையாட்டா இதுக்கு முன்னாடி இருந்த அதர் கான்செப்ட் எல்லாம் இங்க கொண்டு வந்து இங்க பேசி அதுவும் இது போலதான் அப்படின்ட்டு உங்க லைஃப் ஸ்டைல்ல நீங்களே வந்து இழந்துடாதீங்க. ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த பிபிஏ அப்ரூவல் மூலயமா மாறப்போகுது. இதுதான் உண்மை. இந்தியா லெவல்ல இல்ல, இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கிரியேட் பண்ற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். நீங்க வந்து பார்த்திருக்கலாம், ஒரு பாட்டை வந்து நீங்க வந்து கவனிச்சிருக்கலாம். இந்த ப்ராடக்ட் இவரு நம்ம சுப்பிரமணி சார் வந்துட்டு சொன்னார், நார்மலா வந்து இது வந்து கிரியேட் பண்ணதில்லை, அவருக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராடக்ட்ல ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிக்காரன் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல வந்து பயத்துல ஒரு இது கம்ப்ளைண்ட் வந்து பண்றான், அதாவது கேஸ் போடுறான். அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறவன் ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா அப்போ சாதாரண ஆள் கிடையாது இங்க உருவாக்கணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த எஸ்ஜிஆர் அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து மறுபடியும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு மறுபிறவி எடுக்க போறாங்க. நாம எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாமே வேற லெவல்ல வந்து மூவ் பண்ண போறோம். அந்த சாங் வந்து கிரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே உணர்வு பூர்வமா வந்து ஒரு சாங் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க.
வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம் அப்படின்ட்டு இந்த உலகத்தையே ஆளுவோமா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க கத்தி. அது உணர்வுபூர்வமான அவரோட வாய்ஸ், மொத்த உணர்வும் நம்ம ராமலிங்க சாரோட உணர்வு அது. சோ இதுதான் உண்மை. அந்த உணர்வு வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடக்கிற இந்த பிபிஏ அப்ரூவல் சிஸ்டம். இது ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இங்க இருக்கிறவங்க கோஆபரேட் பண்ணுங்க. 100% இது வந்து மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல். நம்ம ஃபேமிலி, நம்ம சுத்தி இருக்கிற நம்மளுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து ஹாப்பியா ஒரு விஷயத்த வந்து பார்க்க போறாங்க. தேங்க்யூ இந்த பாபு சார் ஆப்பர்ச்சுனிட்டி. பாபு சார் பாபு சார் பாபு சார் Yes, sir. 1 மினிட். இப்ப நீங்க Yes, sir. நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வரேன். இப்ப நம்ம வந்து Yes, sir. வந்த இது வந்து சேஃபால் வேலட் கிரியேட் பண்ணிட்டோம். பல Yes.